வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 13ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1568ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்தின் 1ஆம் மேரியின் படைகள் லாங்சைட் என்ற இடத்தில் நடந்த சமரில் அவரது உடன்பிறப்பான ஜேம்ஸ் ஸ்டுவர்ட்டின் ஸ்காட்லாந்திய சீர்திருத்த திருச்சபை படைகளிடம் தோற்று போயின. 1648ஆம் ஆண்டில் டெல்லியில் செங்கோட்டை கட்டி முடிக்கப்பட்டது. 1787ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் குடியேற்றத்தை ஆரம்பிப்பதற்கென 11 கப்பல்களில் 772 சிறை கைதிகளையும் குற்றவாளிகளையும் ஏற்றிக்கொண்டு கேப்டன் ஆர்தர் பிலிப் இங்கிலாந்து போர்ட்ஸ்மவுத் துறையை விட்டு புறப்பட்டார். 1830ஆம் ஆண்டில் ஈக்வடார் கொலம்பியாவிடம் இருந்து விடுதலை அடைந்தது. 1846ஆம் ஆண்டில் மெக்சிகோ அமெரிக்க போரில் ஐக்கிய அமெரிக்கா மெக்சிகோ மீது போரை அறிவித்தது. 1861ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் முதலாவது ரயில் வண்டி சேவை கராச்சி முதல் கோத்ரி வரை ஆரம்பிக்கப்பட்டது. 1880ஆம் ஆண்டில் நியூ ஜெர்சியில் மென்லோ பூங்காவில் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தில் இயங்கும் தனது முதலாவது ரயில் வண்டியை சோதித்தார். 1888ஆம் ஆண்டில் பிரேசில் பேரரசு அடிமை முறையை இல்லாமல் ஒழித்து சட்டம் கொண்டு வந்தது. 1939ஆம் ஆண்டில் முதலாவது FM வானொலி நிலையம் ஐக்கிய அமெரிக்காவில் கனெக்டிகட் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் இராணுவம் மியூசே ஆற்றை தாண்டி பிரான்சினுள் புகுந்தது. அதன்படி முற்றுகை ஆரம்பம் ஆனது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நெதர்லாந்தினுள் நாஜி ஜெர்மனியினர் புகுந்ததை அடுத்து அதன் அரசி வில்லல்மினா தனது குடும்பத்துடன் தப்பி ஓடினார். 1952ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்கள் அவையின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது. 1954ஆம் ஆண்டில் சிங்கப்பூரில் தேசியத்திற்கு எதிராக சீன பாடசாலை மாணவர்களின் போராட்டம் இடம்பெற்றது. 1960ஆம் ஆண்டில் உலகின் 7வது உயர மலையான தவளகிரியின் உச்சியை சுவிட்சர்லாந்து மலையேறிகள் இருவர் முதலில் அடைந்தனர். 1969ஆம் ஆண்டில் மலேசியாவில் கோலாலம்பூரில் சீன மலேசியர்களுக்கும் மலே இனத்தவர்களுக்கும் இடையில் இனக்கலவரம் மூண்டு 190 பேர் கொல்லப்பட்டனர். 1971ஆம் ஆண்டில் வங்காளதேசம் தெம்ப்ரா நகரில் 900க்கும் அதிகமான வங்காள இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1972ஆம் ஆண்டில் ஜப்பான் ஒசாகாவில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 118 பேர் உயிர் இழந்தனர். 1985ஆம் ஆண்டில் பிலடெல்பியாவில் மூவ் என அழைக்கப்படும் கருப்பு இன விடுதலை குழு ஒன்றின் தலைமையகம் மீது காவல்துறையினர் குண்டு வைத்து தகர்த்ததில் 5 சிறுவர்கள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டனர். 1989ஆம் ஆண்டில் சீனாவில் தியானன்மென் சதுக்கத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். 1996ஆம் ஆண்டில் வங்காளதேசத்தில் வீசிய கடும் புயலில் சிக்கி 600 பேர் இறந்து போயினர். 1997ஆம் ஆண்டில் இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஜெயசிக்குரு இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது. 1998ஆம் ஆண்டில்
இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் சீனர்களுக்கு எதிராக இனக்கலவரம் ஆரம்பமானது. 2005ஆம் ஆண்டில் உஸ்பெகிஸ்தானில் அண்டிஜான் என்ற இடத்தில் காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது சுட்டதில் 187 பேர் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டில் அல்லைப்பிட்டி படுகொலைகளில் யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி இடத்தில் 13 பொதுமக்களை இலங்கை கடற்படையினர் படுகொலை செய்தனர். 2006ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு. கருணாநிதி 5வது முறையாக தமிழக முதல்வர் பதவியை ஏற்றார். 2011ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் சார்சாதா மாவட்டத்தில் 2 குண்டுகள் வெடித்ததில் 98 பேர் கொல்லப்பட்டனர், 140 பேர் காயமடைந்தனர். 2014ஆம் ஆண்டில் துருக்கியில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பில் 301 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 2018ஆம் ஆண்டில் இந்தோனேசியா சுராபாயில் 3 கிறிஸ்துவ தேவாலயங்கள் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் 9 பேர் கொல்லப்பட்டனர். இவ்வாறு மே 13ஆம் நாளானது பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்டுள்ளது, சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.